பிப்ரவரி 12. ஸோ பிப்ரவரி 12 பார்த்தீங்கன்னா ஹக் டே, கட்டி பிடிக்கிறது. நீங்கள் விரும்பக்கூடிய பையனையோ பொண்ணையோ வந்து நீங்கள் இறுக்கமாக கட்டி பிடிச்சி கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த பிப்ரவரி 12 இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் யூஸ் ஆஃப் சைல்டு சோல்ஜர்ஸுங்கிறாங்க. வெளிநாடுகள் ஆப்பிரிக்கன் மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்களத்தில் வந்து சின்ன பசங்கள் எல்லாத்தையும் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ணுறதாகட்டும், தீவிரவாத அமைப்புக்கு யூஸ் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து நிறையா நடக்குது வெளிநாடுகளில். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த தீவிரவாதத்துக்குள்ளேயோ இல்லை இந்த மாதிரி ஆர்மிக்குள்ளேயோ வெப்பன்ஸ்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதேமாதிரி இந்த நாளை வந்து நேஷ்னல் லாஸ்ட் பினி டே அப்படிங்கிறாங்க. பெனிங்கிறது பைசான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பைசாலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 5 பைசா 10 பைசா அந்த மாதிரி பைசாலாம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியில் என்ன இருந்தது அப்படிங்கிற மாதிரியான காசுலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ரேர் காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த பிப்ரவரி 12 இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.